இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புன்னன் அவர்கள். நாள் மே 30. மெய் கிறிஸ்தவ ஜீவியத்தில் பயம் இருப்பதில்லை. மரித்து கீழே விழும் ஒரு அடைக்கலான் குருவியை கூட அவர் காண தவறுவது இல்லை. அதுபோலவே நம் தலையில் இருந்து விழும் முடியையும் கூட அவர் காண தவறுவது இல்லை. தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயமாக அருளுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யாதொரு நன்மையையும் நமக்கு அவர் தராது இருக்கவே மாட்டார். எல்லாம் நம்முடையதே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சோதனையையும் அவர் அனுமதிக்கவே மாட்டார். இவ்வாறு தேவன் நமக்கு தந்திருக்கும் உத்தரவாதத்தை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் காண்கிறோம். இந்த உத்தரவாதம் நிரந்தர ஆயுட்கால உத்தரவாதம் ஆகும். நம் வாழ்வில் சந்திக்கும் ஒரு யூதாஸ் காரியத்து கூட அவருடைய நோக்கம் நம்மில் நிறைவேறுவதற்காக பயன்படும் ஒரு உபகரணமாகவே நம் அன்பின் பிதாவின் கையில் செயல்படுகிறது. ஆகவே நம் ஜீவிய பாதையில் விரோதமான சூழ்நிலைகள் குறுக்கிடும் போது கெத்செமனேயில் பேதுரு செய்தது போல நம்முடைய பட்டயத்தை நாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு மாறாக இயேசுவைப் போலவே மெய்யான ராஜாக்களைப் போல் நின்று கண்ணியமாய் நடந்து எந்த சூழ்நிலைக்கும் நம்மை ஒப்புக் கொடுத்திட முடியும். கவர்னராய் இருந்த பிலாத்துவிற்கு முன்பாக இயேசு நின்று, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என முழங்கினார். யோவான் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு கூறியபடியே இதே தைரியமான வார்த்தைகளை நாமும் நம்மை சுற்றியுள்ள முழு உலகத்தையும் இதன் குடியிருப்புகளையும் பார்த்து கூறிட முடியும். தேவனுடைய திட்டங்கள் அனைத்தும் நம்முடைய நன்மைக்கென்றே வைத்திருக்கிறார். அவருடைய சிச்சையும் கூட நமக்கென்று பரிசுத்தம் என தோன்றியவற்றில் தேங்கி விடாதபடி அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்கடைய வேண்டும் என்பதற்காகவே அவர் அனுமதிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒவ்வொன்றும் நம்முடைய நன்மைக்கென்றே திட்டம் வகுக்கப்பட்டதாய் இருக்கிறது. இது நிமித்தமே இயேசுவின் சீசனாய் வாழும் ஒருவனுடைய வாழ்க்கையில் கவலையோ அல்லது பயமோ தங்கிவிட இடம் இருப்பதில்லை. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, உமக்கே அர்ப்பணித்து விட்ட எங்கள் சீசத்துவ வாழ்க்கையில் சகலத்தையும் நீரே பொறுப்பேற்றுபடியால் யாதொரு சூழ்நிலைகளிலும் நீர் விரும்புவது போலவே கவலையில்லாது வாழ்ந்திட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.